கமல்ஹாசன் மேலேயும், ரஜினிகாந்த் மேலேயும் டைரக்டர் பாலச்சந்தருக்கு ஒரு காதல் இருந்தது. 2 பேர் மீதுமே ஒரு அளப்பரிய காதல் இருந்தது. இருந்தாலும் ரஜினியை விட மிகவும் அதிகமாக நேசித்தது வந்து உலகநாயகனைத்தான். ஏன்னா ரஜினி ஒரு ஸ்டைலாக அந்த மாதிரி தான் அவர் போக முடியும். ஆனால் கமல் வந்து வெரைட்டி காட்டக்கூடியவன். அவனை வந்து அவன் அகில இந்திய அளவில் இல்லை, உலக அளவில் கூட அவன் புகழ் பெறக்கூடியவன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கமல் மேலே வச்சுருந்தார் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர். பாலச்சந்தர்கிட்ட ஒரு சம்பவத்தை சொன்னார் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன். அதாவது பெங்களூரில் போய் ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதியை பார்க்குறாரு. அந்த கைதி எப்பேற்பட்ட கைதின்னு சொன்னால் காதலியை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கிறான். அது எந்த மாதிரி ஏன் கொலை பண்ணா அப்படிங்கிறத இவர் கமல் அவன்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவன் சொல்கிறான், நான் மரோ சரித்திரா படம் பார்த்தேன் அப்படின்னு. இந்த மரோ சரித்திரா படம் யாருன்னா நம்ம இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் இயக்கியது. ஆந்திராவில் 450 நாட்கள் ஓடிச்சு. சென்னையில் மாத்திரம் சஃபயர் தியேட்டரில் 600 நாள் ஓடிச்சு. கர்நாடகாவில் வந்து 1 வருஷம் ஓடிச்சு. அந்த மாதிரி படம். அந்த படத்தை பார்த்தேன். அந்த படத்தினுடைய பாதிப்பு எனக்குள்ளே அதிகமாக ஆயிடுச்சு. அந்த பெண்ணும் நானும் ரொம்ப நெருங்கிய காதலர்கள். ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலித்தோம். ஒரு கட்டத்தில் எங்கள் காதல் கைகூடாதுங்கிற ஒரு கட்டம் வரும்போது நான் என்ன செஞ்சேன், நம்ம 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய கருத்தை அவள்கிட்ட சொன்னேன். அவள் கருத்தை என்கிட்ட சொன்னான். நான் வந்து உன் கழுத்தை அறுக்கிறேன், நீ ஏன் கழுத்தை அறுத்துரு, 2 பேரும் செத்து போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த முடிவு, அந்த கழுத்தை அறுப்பதற்கு முன்னால் வந்து நாங்கள் 2 பேரும் இன்பமாக இருந்தோம், செக்ஸ் அனுபவித்தோம். செக்ஸ் அனுபவித்த பிறகு நான் அவள் கழுத்தை அறுத்தேன், அவள் செத்து போயிட்டா. என் கழுத்தை அவள் அறுத்தா. என்ன துரதிருஷ்டமோ தெரியலை, நான் பொழைச்சிக்கிட்டேன். இதனால் ஒரு பெண்ணை வந்து வம்படியாக கற்பழித்ததாகவும் அவளை கொலை செய்ததாகவும் என் மேல் குற்றச்சாட்டு, என்னை தூக்கு தண்டனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த கதையை கமல்கிட்ட சொல்கிறான் அந்த குற்றவாளி. இதே கதையை வந்து பாலச்சந்தர்கிட்ட சொல்கிறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். இந்த மாதிரி உங்கள் படத்தை பார்த்து இந்த மாதிரி நடந்து போச்சு சார் அப்படின்னோடனே அவருக்கு ஷாக்கு. நம்ம படத்தினால இந்த மாதிரி ஒரு இது நடந்துருச்சா? தற்கொலை வந்து காதலுக்கு தீர்வாகாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சரி, அதை நம்ம வலியுறுத்தி ஒரு படம் எடுத்தால் என்ன அப்படின்னு கமல்கிட்ட நான் அதை சொன்னேன். கமல், தற்கொலை தீர்வு அல்ல, காதல் கைகூடாமல் போனால் தற்கொலை தீர்வு அல்ல, இதை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன், நீ தான்டா ஹீரோ அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. அந்த படத்துக்கு பேர் புன்னகை மன்னனுங்கிற பேரும் வச்சார். அந்த புன்னகை மன்னனில் தான் அந்த ரேகாவோட அந்த காதல் காட்சிகள், அந்த சாலக்குடி அருவியிலேருந்து 2 பேரும் கீழே குதிக்கிற மாதிரி சீனு, அதில் சாகிறதுக்கு முன்னால் ரேகாவை கட்டி பிடிச்சி லிப் லாக் பண்ணது, இந்த இதெல்லாம் அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை எதுக்காக சொல்கிறேன்னா, கமல் மேலே அவளை நம்பிக்கையை வச்சுருந்தார். என்னடா அவன் ஒன்று சொன்னால் 9 நடிக்கிறானடா அப்படிம்பார் கமலை. அது என்ன சீன் சொன்னால், நீங்கள் 2 பேரும் காதலர்கள், சாக போகிறீங்க, அந்த சாவினுடைய கோரம் கொடியது எல்லாமே அவன் கண்ணில் தெரியணும், உங்கள் உடம்புல தெரியணும், முகத்தில் தெரியணும், நீ அதை 2 பேருமே வெளிப்படுத்தணும், அந்த பொண்ணு புது பொண்ணு, நீ தான் எல்லாம் செஞ்சணும் அப்படின்னு கமல்கிட்ட அவர் சொல்கிறாரு. கமல் அதே மாதிரி அந்த காட்சியில் வந்து பாடி இது பண்ணி உணர்வுகளை எல்லாம் கொட்டி இது பண்ணி ரொம்ப உருக்கமாக தன்னை மீறி நாங்கள் இதை தவிர வேறு வழியில் நமக்கு இதுதான் கடைசி சாவுங்கிறது நமக்கு இதுக்கு மேலே நம்ம எங்கே இன்பமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குற காட்சி. கமல் முத்தம் கொடுத்துட்டு வந்தோடனே பாலச்சந்தர், என்னடா நம்ம ஒன்று சொன்னால் 9 நடிக்கிறான், என்னடி அது ஒரு சின்ன பிள்ளை, அது ஒரு புது பிள்ளை, அந்த புது பிள்ளைய போய் நீ கிஸ் பண்ணிட்டியே, அது கோவிச்சுக்கிட்டு நாளைக்கு ஷூட்டிங் வராமல் எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா நான் வேறு எங்கடா போய் தேடுவேன் அப்படின்னு செல்லமாக கோவிக்கிறார். இப்படி கமல் மீது அன்பு செலுத்தியவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வன்மம் வச்சு கழுத்து இருக்க பார்த்தவங்களும் இருக்காங்க. இது தமிழ் சினிமா உலகத்திலே சகஜம்ங்க. இது நடக்கிறது. எப்படின்னு கேட்குறீங்களா? மங்கம்மா சபதம்னு ஒரு படம் எடுத்தார் பாலாஜி, தயாரிப்பாளர், நடிகர்.
நம்ம மோகன்லாலுடைய மாமனார்னு வச்சுக்கோங்க, மாமனார் தான். அவர் ஒரு படம் எடுத்தார், மங்கம்மா சபதம். அதில் கமல்ஹாசன் தான் நடித்தார். 2 பேரும் ஒரு இடத்துல மோதிக்கிட்டாங்க, உரசிக்கிட்டாங்க. கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் பாலாஜிக்கு வன்மம் ஒன்று இருந்தது மனசுக்குள்ளேயே. அவருடைய படத்தினுடைய வில்லன் கேரக்டருக்கு விக்ரம்னு படத்து பேரை வச்சார். விக்ரம் அப்போ வந்து தோல்வி அடைஞ்ச படம், தோல்வி தழுவிய படம். கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அந்த இதில் 18 லட்சம் ரூபாய் எவ்வளோ நஷ்டம். இவர் விக்ரம்னு பேர் வச்சு தன்னுடைய வன்மத்தை தணிச்சுக்கிட்டார். இந்த வன்மத்தின் இது அப்படியே வளர்ந்துக்கிட்டு தான் வருதே தவிர அது தமிழ் சினிமாவில் விட்டு போகிற மாதிரி தெரியல. அந்த வன்மத்தின் வெளிப்பாடில் தான் இப்போ இந்த அரசியலும் கலந்துக்கிடுச்சு. இப்போ இந்த அரசியலும் கலந்துக்கிட்டதுனால தான் ஒரு தனிப்பட்ட மனிதனை வந்து தரந்தாழ்ந்து விமர்சிப்பதை விட அவனோட நடித்த தொழில் அதை முடக்க பார்க்குறதுங்கிறது இப்போ புது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ தக்லைஃபினுடைய தரங்கட்ட, அதாவது தக்லைஃப் படத்தை பற்றிய தாழ்ந்த விமர்சனங்கள் இருக்குது பாருங்கள், அதை தான் காட்டுது. கமல் இவர் நஷ்டங்களை பற்றி கவலைப்பட்டதில்லை. சினிமாவில் சம்பாரித்தோம், சினிமாவில் நஷ்டமாகுது. சினிமாவிலே போடுறோம் நம்ம, என்ன அதை வச்சு மாட மாளிகை இது பெரிய கனவு இல்லங்கள் அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு போனோமா, சொத்துக்களை இது அப்படியெல்லாம் கிடையாது. நான் சினிமாவை எனக்கு கொடுத்தது, அந்த சினிமா கொடுத்ததை நான் சினிமாவுக்கே செய்கிறேன். சினிமா நஷ்டமாச்சா அந்த நஷ்டத்தை எப்படி எனக்கு திருப்பி தந்துடும், லாபமாக தந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை உலகநாயகன் கமல்ஹாசனிடம் இருக்கிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம், இப்போ ஜூன் வருகிறது, ஜூலை, ஆகஸ்ட். இந்த ஆகஸ்ட்டுக்கு பிறகு தான் அவருடைய புதிய பட வேலைகள்லாம் ஆரம்பமாகுங்கிறத ஒரு செய்தியை உங்களுக்கு பதிவு பண்ணிடுறேன். இதை ஏற்கனவே பல பேர் சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் வந்து எனக்கு இப்போ தான் தாமதமாக கிடச்சது, அதனால தான் இப்போ நான் சொல்கிறேன். மனசில் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட்டுக்கு பிறகு புதிய படங்கள், புதிய முயற்சிகள் தொடங்குது. அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல், அவரை பொறுத்த மட்டும் மக்கள் நீதி மையத்தில் மிகப்பெரிய மாறுதலான ஒரு புதிய நிலையை அடையப் போகிறது அப்படிங்கிறதையும் நான் இங்கே இப்போ பதிவு பண்ணிக்கிறேன். அந்த அளவுக்கு இப்போ கட்டுக்கோப்பான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.